ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபு கிரியேஷன்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா இந்த புத்தகத்தை பற்றி வீடியோ போட்டுட்ருக்கோம். நம்ம ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புக்குடைய இந்த ஆடியோ வெற்றிகரமாக 3 எபிசோடு தாண்டிடுச்சு. சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுய அன்பு, சுயநலம், செல்ஃப் கேர், செல்ஃபிஷ். This video is sponsored by BuyMode e-shopping app. சுய அன்பு, சுயநலம், செல்ஃப் கேர், செல்ஃபிஷ். சுய அன்பு என்ற செல்ஃப் கேர் மிகவும் நல்லது. இது ஒவ்வொருவருக்கும் அவசியம். சுயநலம் என்பது செல்ஃபிஷ், மிகவும் கெட்டது. சுய அன்பு, சுயநலம் இரண்டுக்கும் வித்தியாசம் தெரியாததால் பலரும் குழப்பத்தில் இருக்கிறார்கள். பலரும் தனக்காக வாழ்வதை சுயநலம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியல்ல. நமது உடலுக்காக, நமது உயிருக்காக, நமக்கு பிடித்த விஷயத்தை நாம் செய்வது சுய அன்பிற்காகவே தவிர ஆகும், சுயநலம் அல்ல. சுய அன்பு என்பது எப்பொழுதுமே எல்லோருக்கும் தேவை. நமது உடல் மீது சுய அன்பு இருக்க வேண்டும். நமது உயிர் மீது சுய அன்பு இருக்க வேண்டும். நமக்கு பிடித்த செயல்களை அடிக்கடி செய்து சுய அன்பு காட்ட வேண்டும். இப்படி செய்தால்தான் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும். குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக வாழ முடியும். சோர்வு இல்லாமல் சக்தியோடு வாழ முடியும். ஆனால் பலரும் நல்லவர் என்று பெயரெடுப்பதற்காக தன்னை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல், தன் மீது அன்பு இல்லாமல் பிறருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு ஊரில் நல்ல பெயர் இருக்கும். ஆனால் இவர்கள் நன்றாக இருக்க மாட்டார்கள். மீண்டும் அழுத்தம் திருத்தமாக கூறுகிறேன், நமக்காக வாழ்வது சுய அன்பு. அடுத்தவர்களுக்கு கிடைப்பதை தட்டி பறிப்பது, அடுத்தவர்கள் மீது பொறாமை கொண்டு வாழ்வதுதான் சுயநலம். உதாரணமாக, பெண்கள் சமையல் செய்தால் தனக்கு மிகவும் பிடித்த உணவுகளை தேவையான அளவு தனக்காக தனியாக எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். நேரம் வரும்பொழுது ஆசையாக சாப்பிட வேண்டும். இது சுயநலம் அல்ல, இது சுய அன்பு. ஆனால் பல பெண்கள் எல்லோரும் சாப்பிட்ட பிறகு மீதம் இருக்கும் தனக்கு பிடிக்காத உணவை குப்பையில் கொட்டுவதற்கு பதிலாக சாப்பிடுகிறார்கள். இப்படி செய்யக்கூடாது. மற்றவர்கள் நன்றாக இருந்தால் போதும், எனக்கு எதுவும் தேவையில்லை என்று நினைப்பது சரியில்லை. நாம் மகிழ்ச்சியாக, நிம்மதியாக, ஆரோக்கியமாக வாழ்ந்தால்தான் மற்றவர்களை வாழ வைக்க முடியும் என்பதுதான் ஞானிகள் தத்துவம். மக்களுக்காக, வாழ்க்கை லட்சியத்திற்காக, கலைக்காக, நாட்டுக்காக, ஆன்மீகத்திற்காக என்று இரவு பகல் தூங்காமல், சுய அன்பு இல்லாமல், சுயநலமும் இல்லாமல் உழைத்த பலரும் சிறு வயதில் இறந்து விடுகிறார்கள். சிந்தியுங்கள், யார் யார் என்று உங்களுக்கு ஞாபகம் வரும். நல்ல மனிதர்கள் சுய அன்பை சேர்த்து கொண்டால் பல வருடம் வாழ்ந்து பல நல்ல விஷயங்களை செய்ய முடியும். சுய அன்பு, பொதுநலம் 100%, சுயநலம் 0% இருக்கும் நபர்களுக்கு மிக நல்லவர்கள் என்று பெயர். ஆனால் உலகில் உள்ள அனைத்து நோய்களும், துன்பமும், துயரமும் இருக்கும். எனவே தயவு செய்து இந்த வினாடி முதல் சுய அன்போடு வாழுங்கள். மேலும் சுயநலம் உள்ள நபர்களிடம் தப்பித்து வாழும் கலையை கற்றுக்கொள்ளுங்கள். சுய அன்பு மிகவும் நல்லது, தேவை, அவசியம். மரியாதை, ரெஸ்பெக்ட். 1 வணக்கம் சொல்லுதல். 2 கைகட்டி பேசுதல். 3 குனிந்து நடத்தல். 4 சார், ஐயா, முதலாளி, தலைவர் என்று கூப்பிடுவது. 5 ஒருவர் வரும்பொழுது எழுந்து நிற்பது. 6 தவறை சுட்டி காட்டாமல் இருப்பது. 7 சொல்வதை அப்படியே செய்வது. இதைத்தான் மரியாதை என்று பலரும் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். மரியாதை என்பது ஒரு உணர்வு, அது செயல் கிடையாது. இப்பொழுது நான் பல உதாரணங்கள் மூலமாக உங்களுக்கு மரியாதையை புரிய வைக்கிறேன். நம்மை விட வயது அதிகம் அல்லது குறைவு உள்ள வேலைக்காரர்களை வாயா, போயா, வாடா, போடா, வாடி, போடி என்று கூப்பிடுவது மரியாதை இல்லாத செயல். அவர்களை தம்பி, அண்ணா, அக்கா, அம்மா என்று அழைப்பதுதான் மரியாதை. நம்மை விட வயது குறைவாக உள்ள உயர் அதிகாரியை முதலாளி, சார், தலைவா, அண்ணே என்று கட்டாயமாக அழைப்பது தேவையில்லை. அது காரியத்திற்காக மரியாதை கொடுப்பது ஆகும். நம்மை விட வயது குறைவான உயர் அதிகாரியை தம்பி என்று அழைக்கலாம். இதுதான் மரியாதை. எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரி மரியாதையோடு நடந்து கொள்வதுதான் உண்மையான மரியாதை. ஆனால் இப்பொழுது பதவி, பணம், புகழ், அதிகாரம் இருந்தால் மரியாதை கொடுக்க வேண்டும் என்றும்,
இந்த 4ம் இல்லாத நபருக்கு மரியாதையை கொடுக்கக்கூடாது என்றும் ஆட்டோமேட்டிக்காக மண்டையில் தவறாக பதித்து விட்டார்கள். எல்லோரையும் வாங்க போங்க என்று மரியாதையாக அழைக்க வேண்டும். ஆட்டோக்காரன், கீரைக்காரி, மளிகை கடைக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன் என்று அழைப்பது மரியாதை இல்லாத செயல். ஆட்டோக்காரர், கீரைக்கார அக்கா, மளிகை கடைக்காரர், பக்கத்து வீட்டுக்காரர் என்று கூறுவது மரியாதையான செயல். தன்னை விட பணத்தில், பலத்தில், பதவியில், புகழில் உயர்ந்தவரிடம் அளவுக்கு அதிகமாக மரியாதை கொடுக்கிறார்கள். இது தவறு. தேவையான அளவு கொடுத்தால் போதும். தன்னை விட பணத்தில், பலத்தில், பதவியில், புகழில் குறைவாக உள்ள நபரிடம் மரியாதை இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள். இது முற்றிலும் தவறு. அவர்களுக்கும் தேவையான அளவு மரியாதை கொடுக்க வேண்டும். ஒருவரிடம் பழகும் பொழுது சில மணி நேரங்களிலேயே இவருக்கு மரியாதை இருக்கிறதா இல்லையா என்பதை எளிமையாக கண்டுபிடித்து விடலாம். 8 மணிக்கு வீட்டுக்கு வருவதாக கூறிவிட்டு 10 மணிக்கு வந்தால் மரியாதை இல்லாத செயல். 8 மணிக்கு வருவதாக கூறினால் ஒருவேளை வர முடியவில்லை என்று தெரிந்தால் அடுத்த வினாடி தொலைபேசியில் அழைத்து வர முடியவில்லை, மன்னிக்கவும், காலதாமதமாக ஆகிறது என்று கூறுவதுதான் மரியாதை. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஊருக்கு சென்ற பிறகு நான் வந்து சேர்ந்து விட்டேன் என்று கூறுவது மரியாதை. யாராவது நம்மிடம் ஏதாவது உதவி கேட்டால் நாம் தெளிவாக முடியும், முடியாது, இவ்வளவுதான் முடியும், இந்த நாளில் முடியும் என்று கூறுவதுதான் மரியாதை. அதை விட்டுவிட்டு பார்க்கலாம், முடிந்தால் செய்கிறேன் என்று கூறுவது அல்லது கண்டிப்பாக செய்கிறேன் என்று கூறிவிட்டு வேண்டுமென்றே செய்யாமல் இருப்பது, இதுவெல்லாம் மரியாதை இல்லாத செயல். தனக்கு காரியம் ஆக வேண்டுமென்றால் மட்டும் தொலைபேசி, இமெயில் போன்ற விஷயங்களில் ஒருவரை தொடர்பு கொள்வது. அதே சமயம் காரியம் இல்லை என்றால் அவர்கள் கொடுக்கும் எந்த ஒரு மெசேஜுக்கும் தகவல் கொடுக்காமல் இருப்பது மரியாதை இல்லாத செயல். தொலைபேசி, வாட்ஸ்அப், இமெயில் போன்றவை பயன்படுத்தும் பொழுது யார் தொடர்பு கொண்டாலும் அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும். இல்லையென்றால் நாம் இதை பயன்படுத்தக்கூடாது. மரியாதை உள்ள செயல், மரியாதை இல்லாத செயல் என்ன என்று உதாரணம் கூறுவதற்கு 200 பக்க புத்தகம் எழுத வேண்டியுள்ளது. நாம் தினமும் 24 மணி நேரம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் மரியாதை இருக்க வேண்டும். ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், நம்மை விட உயர்ந்தவர்களிடம் நாம் எப்படி நடந்து கொள்வோமோ அதே போல் நம்மை விட தாழ்ந்தவர் என்று நாம் நினைக்கும் நபரிடமும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மரியாதை. உண்மையில் உயர்ந்தவர், தாழ்ந்தவர் என்று ஒன்று இல்லை என்று புரிந்துவிட்டால் உங்களுக்கு மரியாதை வந்துவிடும். நம்மை விட உயர்ந்தவர்கள், நம்மை விட தாழ்ந்தவர்கள் என்று இரண்டாக நாம் பிரிப்பதால் தான் மரியாதை கொடுப்பதில்லை. சமீபமாக பிரபல நடிகர் ஒருவர் என்னை தொடர்பு கொண்டு சர்க்கரை வியாதிக்கு ஆலோசனை கேட்டார். அவரிடம் பேசி புரிய வைத்து அவரது வாட்ஸ்அப்புக்கு எனது பல்வேறு வீடியோக்களை தொகுத்து டைப் அடித்து அனுப்பினேன். அந்த மெசேஜ் ப்ளூடிக் மாறியது. ஆனால் இதுவரை நன்றி, தேங்க்யூ, ரிசீவ்டு, குட் என்று எந்த ஒரு பதில் மெசேஜும் அவர் அளிக்கவில்லை. எனவே அவருக்கு மரியாதை தெரியவில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் தினமும் 100 முதல் 300 பேருக்கு healerbaskar@gmail.com மூலமாக அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்து வருகிறேன். 100 பேருக்கு பதிலளித்தால் 10 பேரிடமிருந்து மட்டுமே நன்றி, தேங்க்யூ, ரிசீவ்டு, நல்லது என்று பதில் வருகிறது. மற்றவர்களுக்கு மரியாதை தெரியவில்லை. உடனே நன்றி கூறினால் மட்டுமே மரியாதை என்று தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். நான் சில உதாரணங்கள் மட்டுமே கூறியிருக்கிறேன். இதேபோல் எல்லா விஷயத்திலும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து இனிமேல் உயர்ந்தவர், தாழ்ந்தவர் என்று நினைக்காமல் அனைவரிடத்திலும் ஒரே மாதிரி மரியாதை கொடுங்கள். இதுதான் மனித தன்மை. எல்லோருக்கும் சமமாக வணக்கம் சொல்ல வேண்டும். யாரிடமும் கை கட்டி பேச வேண்டிய அவசியம் இல்லை. எதற்காகவும் யாருக்காகவும் குனிந்து நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா, சார், முதலாளி, தலைவா என்று கட்டாயத்தின் பேரில் அல்லது பயத்தில் அல்லது காரியத்திற்காக அழைக்கக்கூடாது. உங்களுக்கு எப்படி கூப்பிட வேண்டும் என்று உள்மனது சொல்கிறதோ அந்த முறைப்படி மரியாதையாக கூப்பிட வேண்டும். ஒருவர் வரும்பொழுது எழுந்து கண்டிப்பாக நிற்க வேண்டும் என்பது அவசியமில்லை. மனதில் உண்மையான மரியாதை இருந்தால் மட்டும்
தேவைப்பட்டால் எழுந்து நிற்கலாம். யாராக இருந்தாலும் அவர் செய்யும் தவறை மரியாதையாக சுட்டி காட்டுவதுதான் மரியாதை. ஒருவர் சொல்வதை அப்படியே செய்வது மரியாதை அல்ல. நல்ல விஷயமாக இருந்தால் செய்ய வேண்டும், கெட்ட விஷயமாக இருந்தால் செய்யக்கூடாது. மேலும் ஏன் செய்யவில்லை என்பதை மரியாதையாக புரிய வைக்க வேண்டும். மரியாதை மிகவும் அவசியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட போதும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த எபிசோடில் பாராட்டு, சுதந்திரம், இன்னும் நிறைய டாபிக் பார்க்க போகிறோம். அடுத்த எபிசோடில் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோவை மறுபடியும் அடிக்கடி கேளுங்க. ஒரு டைம் கேட்டால் அந்த வீடியோ புரியாது, 2 டைம் இல்லைனா 3 டைம் கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இதை தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். திரும்ப கேட்க திரும்ப புது விளக்கங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். விளக்கங்கள் கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.